சார் இப்போ நிறைய பேர் பொதுவாக முக்கியமாக சென்னையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் பெரும்பாலானோர்கிட்ட கார் இருக்குது. ஆனால் கார் நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் அடுத்தவன் வீட்டு முன்னாடி போய் நிறுத்தி வச்சிடறாங்க. இது வந்து தண்டனைக்குரியதா எப்படி சார்? அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லாமல் நிறுத்தினா ஒரு குற்றமும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு ஓரமாக வண்டியை நிறுத்திடுறீங்க போகிறீங்க, அந்த இடத்துல என்னோட வீட்டு காம்பவுண்ட் பக்கத்தில் நிறுத்தக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க வீட்டு வாசல்லையே நிறுத்திட்டு அவங்க வாகனம் போகிற மாதிரி ஒரு வழி விடாமல் தடுத்து நிறுத்துற மாதிரி பண்ணால் கண்டிப்பாக அது வந்து இட் இஸ் அ நியூசன்ஸ் கேஸில் கண்டிப்பாக அவங்க போலீஸ் கேஸ் கொடுத்தாங்கன்னா இவர் வந்து தண்டனைக்குரிய ஒரு குற்றமாயிரும். சார் எப்படி பார்த்தாலும் அது ஒரு பப்ளிக் ரோடு தானே சார், அதில் எப்படி சார் நிறுத்த முடியும்? சரி, பப்ளிக் ரோடு தானே, ரோடுன்றது வண்டி நிறுத்துறதுக்கா இல்லை வண்டி போகிறதுக்கா? வண்டி போகிறதுக்கு தானே. அப்போ வண்டி நிறுத்தினா அது தப்பு தானே. லாஜிக்கலாக நீங்கள் சொல்கிற லாஜிக் பார்த்தாலும் எந்த இடத்துலையுமே ஒருத்தவங்க கேட்டுன்னு வச்சுருந்தாங்கன்னா நான் என் இஷ்டம் போல் நிறுத்துவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க பவுண்டரிக்குள்ளே இப்போ அவங்க கார் இருக்கும், இல்லை அவங்க டூ வீலர் இருக்கும், அவங்க நிறுத்தணும் இல்லையா? அவங்கவுங்க ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இடம் வந்து பயங்கர சுத்தமாக இருக்கணும், ஏற்ற வீட்டுக்காரன் நான் போய் தொல்லை கொடுப்போனே அங்கே தான் போய் வண்டி நிறுத்துவாங்க வேணும்னே. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு தான் இந்த இது. அப்படி பண்ணக்கூடாது. எப்போதுமே ஒரு 4 வீடு இருக்குது அப்படின்னா 4 வீட்டுக்காரங்களும் ஒற்றுமையாக இருக்கணும். அதை விட்டு ஏட்டிக்கு போட்டியா நான் இங்கே தான் நிறுத்துவேன், எது வந்து பப்ளிக் ரோடு தானேன்னு சட்டம் பேசிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி அடிதடி ஆகி பல நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கேஸ்லாம் இந்த வெறும் இந்த கார் பார்க்கிங்கு பைக் பார்க்கிங்னால வந்துருக்கு. அதனால் இதெல்லாம் தவிர்த்து கரெக்டாக சட்டப்படி எங்கே நிறுத்துமோ அங்கே அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லாமல், அந்த வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் இல்லை ரோட்டில் போகிற வர்றவங்களுக்கும் தொல்லை இல்லாமல் வண்டியை நிறுத்தினாதான் அது வந்து நல்லது. அதுதான் உங்கள் சமூக கடமை. சார் இப்போ ஒருத்தர் கேட்டு முன்னாடி நோ பார்க்கிங்னு போட்டுக்கிறாங்க. அப்படி நோ பார்க்கிங் இல்லாத வீட்டு முன்னாடி நிறுத்த முடியுமா, இல்லை இருந்தால் நிறுத்தக்கூடாதா? நோ பார்க்கிங் இருக்கோ இல்லையோ கேட்டு முன்னாடி நிறுத்தக்கூடாது. வேணால் நிறுத்தி யாரையாவது இறக்கி விட்டுட்டு, இல்லைனா அப்படியே மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கணும். அதை விட்டு நான் பாட்டுக்கு நிறுத்தி விட்டு நான் வந்து அப்புறமா எடுக்கிறேன், 1 மணி நேரம் கழிச்சு வந்து எடுக்கிறேன்னா, இப்போ திடீர்னு அவசரத்துறதுக்கு ஏதோ ஒரு ஆம்புலன்ஸு உடம்பு சரியில்லை அப்படின்னு போனால் எப்படி போவாங்க? அவனால் ஒரு உயிர் போகுது இல்லையா? அது வந்து தப்பு, அது குற்றம். அது ஓகே, அந்த குற்றத்தை அவங்க செய்யவே கூடாது. சரி சார், இப்போ கேட்டு முன்னாடி நிறுத்தலை, ஆனால் கேட்டில் இருந்து தள்ளி கொஞ்சம் காம்பவுண்டு பக்கத்தில் நிறுத்திக்கிட்டேன், அது வந்து ஓனர் வந்து கேட்க முடியுமா? நான் வந்து ஏன் நீ என் காம்பவுண்டு பக்கத்தில் நிறுத்தியிருக்கிற அப்படின்னு காரையோ பைக்கையோ நிறுத்தினா கேட்க முடியுங்களா? காம்பவுண்டுன்றது என்ன? அது காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறது அவரோட இடம், பட்டா இடம். இது வந்து ரோடு, பப்ளிக் மூவ்மெண்ட் இருக்கிறது. அந்த இடத்துல வந்து ஒரு பர்மனெண்ட்டாக இங்கே தான் நிறுத்துவேன் அப்படின்னு யாரும் சட்டம் பேச முடியாது. ஏன்னா இவருக்கும் வண்டி இருக்கும், வாகனம் இருக்கும். அதனால் இவருக்கு வண்டி நிறுத்தினா எங்கே நிறுத்துவாங்க? அப்போ அவங்க வீட்டில் நிறுத்துவாங்களா, இல்லை வேறு எங்கேயாவது பக்கத்தில் போய் நிறுத்துவாங்களா? அதனால் அதுவும் வந்து தவறு தான். பட் வித் த பர்மிஷன் ஆஃப் அந்த ஓனர் அதை நிறுத்திக்கலாம். வித்தவுட் பர்மிஷன் நாங்கள் நிறுத்துறதுன்றது வந்து சும்மா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பண்ணிக்கலாம். பர்மனெண்ட்டாக ஒரு வண்டியை நான் இங்கே தான் நிறுத்துவேன், இது என் இஷ்டம், இது பப்ளிக் ரோடு அப்படின்னா அதுவுமே ஒரு நியூசன்ஸ் தான். ஒரு சிலர் நிறுத்துகிறாங்க சார், நிறுத்திட்டு ஒரு 4 நாள் 5 நாள் நிறுத்திட்டு போயிடுறாங்க அந்த காம்பவுண்டுக்கிட்டே. யார் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, போலீஸும் வரல, டிராஃபிக் போலீஸும் இல்லை. அந்த வண்டி அகற்றுறதுக்கு இமீடியட்டான ரெமடி என்ன சார்? 100க்கே ஃபோன் பண்ணலாம். 100க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கார் நிற்கிது, யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு கார் நிற்கிது, அந்த இடத்துல யார் கேட்பாரே இல்லாமல் நிற்கிது, இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. சம்மந்தப்பட்ட அந்த ஓனருக்கு வந்து தகவல் அனுப்புவாங்க. சப்போஸ் அந்த ஓனர் வந்து பக்கத்துலேயே இருந்தாங்கன்னா ரைட் ஓகேன்னு வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. இல்லை அந்த வண்டி யார் என்னன்னு தெரியலனா அதை டோ பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்திக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. அதனால் கண்ணாமன் கண்ட இடத்துல நிறுத்திட்டு வண்டி எடுத்து போகிறதுன்றதுலாம் வந்து அது குற்றமாயிரும் கடைசியில். சார் இப்போ இந்த வீட்டு முன்னாடி நிறுத்தும் போது ஒருத்தர் சொல்கிறார், வீட்டு ஓனர் இங்கே நிறுத்தாதீங்க எங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதையும் தாண்டி ஒருத்தர் வந்து ரிப்பீட்டடாக நான் இங்கே தான் நிறுத்துவேன், அதனால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னா எங்கே சார் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? போலீஸில் டைரெக்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இது வந்து நியூசன்ஸ் கேஸ். காரணம்னா இந்த மாதிரி வந்து அவங்க இஷ்டம் போல நிறுத்திட்டு போகிறாங்க, இவங்க வீடு இங்கே இருக்குது, பட் இங்கே நிறுத்திட்டு வேணும் எங்களுக்கு தொல்லை கொடுக்குறதுக்காக நிறுத்துறாங்கன்னு சொல்லி தாராளமாக சொல்ல முடியும். அது சம்மந்தமாக போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கும் அவங்களுக்கு பப்ளிக் நியூசன்ஸ் கேஸில். ஒரு சிலர் வந்து இல்லைங்க நான் வந்து காலையில் கால் டாக்ஸிலாம் ஓட்டுறேன், நான் நைட்டு மட்டும் நிறுத்திக்கிறேன், பகலில் நான் எடுத்துருவேங்க, உங்களுக்கு தொந்தரவு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? எந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது சார்? அதாவது பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் ஒற்றுமையோடு இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா பக்கத்து வீடு எழுத்த வீடு இந்த தெருவில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க வண்டியை நிறுத்திட்டு அவங்க இடத்துல இடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நிறுத்தினா அந்த ஓனரை கேட்டு நிறுத்திக்கலாம். இல்லாமல் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு வீட்டுக்கு அங்கே போய் நிறுத்த முடியாது, அதனால் நான் இங்கே தான் நிறுத்திட்டு இங்கேருந்து நான் நடந்து போவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது தப்பாயிரும். அந்த மாதிரி நேரங்களில் அடாவடியாக யாராவது நடந்துக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நிறுத்துறாங்கன்னா அவங்கள வார்ன் பண்ணி அவங்க வண்டி எடுக்க சொல்லிடுவாங்க போலீஸே வந்து. பொதுவாக அந்த மாதிரி நைட் நேரம் பார்க் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நைட் நேரம் போய் யாரோட வண்டின்னு தேட முடியாது. அதனால் ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை, ஒரு நெருப்பு பிடிச்சிருச்சு, இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் யாராவது உயிருக்கு ஆபத்தாக இருக்கவங்க,
இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்குண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். இந்த மாதிரி சின்ன சின்ன தெருக்களில் வந்து பல நேரங்களில் உயிர் போகிறதுக்கு காரணமே இந்த மாதிரி கண்ணாமண்ணான் பார்க்கிங் பண்ணுறது தான். அந்த நேரத்தில் இவங்க இந்த மாதிரி நிறுத்துறது வந்து தப்பு. அந்த நேரத்தில் மட்டும் இல்லை, அதனால் ப்ரிகாஷனரியாக இந்த மாதிரி கண்ணாமண்ணான்னு கண்ட இடத்துல விட்டு போகிறது, ஆக்சஸ் இல்லாத இடத்துல விட்டு போகிறதுன்றது தப்பு. அதனால் அதை எடுக்கிறதா நல்லது. சார் இப்போ வீட்டு முன்னாடி நிறுத்தினா தானே பிரச்சனை. நான் இதே வந்து ஒரு ஃப்ளாட்டு முன்னாடியோ ஒரு அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயோ நிறுத்திடுறேன். அங்கே தான் எந்த பிரச்சனையும் இல்லையே, எல்லாத்துக்கும் உள்ள பார்க்கிங் இருக்கும், நான் வெளியில் நிறுத்திக்கிட்டே எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு யோசிச்சா என்னென்ன பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது சார்? இது அதை விட ரொம்ப மோசம். அழகாக வந்து அந்த அசோசியேஷன்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி நிறுத்திட்டு போயிட்டாங்க, இப்போ எங்கள் டோட்டல் கம்யூனிட்டியும் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து டோ பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொண்டு விட்டுருவாங்க. இது அதை விட பெரிய ஆபத்து. இப்போ வந்து 2 பேர்த்துக்குள்ள சண்டை வருது சார், ஆனால் அவங்களா எப்படி செல்ஃப் ரெஸ்பெக்டோட அதை தீர்த்துக்கிட்டாலோ அதை ஒரு லாவை காமாக எடுத்துக்கிட்டாலோ என்ன எப்படி சார் அணுகலாம்? அது ஒரு ஆள்கிட்ட போய் எதுக்கு எடுத்தாலும் சட்டம் பேசுகிறதும் தப்பு, அதுக்காக கம்முன்னு விட்டு போகிறது தப்பு. ரொம்ப ஆர்கியூவெல்லாம் பண்ண தேவையில்லை. அவங்ககிட்ட சார் இது மாதிரி தப்பு அப்படின்னு சொல்லி பக்குவமாக எடுத்து சொல்லலாம். பக்குவமாக எடுத்து சொல்லாத பொழுது கண்டிப்பாக 2 பேருக்குள்ளே தகராறு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அக்கம் பக்கத்தில் வாழும்போது சந்தோஷமாக வாழணும். இந்த மாதிரி சண்டை போட்டே வாழ முடியாது, ஒருத்தவங்க முறைச்சிட்டு வாழ முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆய்வு ஏதோ சத்தம் கேட்குது, ஒரு இடத்துல ஆபத்துனா பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வந்து ஆபத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வேறு யாரோ 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்து வந்து பண்ண போகிறதில்ல. முதல்ல அது போலீஸ் வரும், அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ அதனால் ஒற்றுமையாக அந்த இடத்துல வாழ்கிறது, அமைதியாக காமாக ஹேண்டில் பண்ணால் தான் சட்டமும் உதவி செய்யும். சண்டை போட்டு உங்கள் பேரில் நியாயமாக இருந்தாலும் சண்டை போட்டு அடித்தடி பண்ணி அவங்ககிட்ட தகராறு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க, அவங்க இல்லை. மேலும் இது சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் இருந்தாலோ இல்லை டவுட்ஸ் இருந்தாலோ தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.